என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதில் சில மாடல்ஸ் பார்த்துடலாம். நம்ம நேராக டைரெக்டாக செஞ்சிடலாம். சமூகத்தில் போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ சம்முக்குள்ள போகணும். இதனுடைய முதல் சம்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many such consonant are there in the above arrangements, each of which is immediately preceded by a number but not immediately followed by a letter ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல கான்சோனன்ட்னா இதில் என்ன தெரியணும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷில் 26 லெட்டர். இந்த 26 லெட்டரில் ஒரு 5 லெட்டர் அப்படிங்கிறது வவ்வல், AEIOU. இந்த வவ்வலை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 21 எழுத்துக்களும் நம்ம என்ன சொல்லுவோம், கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சோனன்ட்ல இமிடியட்லி பிரசிடென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது முன்னக்கூட்டி வரக்கூடியதை தான் நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த கான்சோனன்ட்டுக்கு முன்னால என்னவா இருக்கணுமா, நம்பர் இருக்கணுமா. அப்போ கான்சோனன்ட் எழுதியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும். அடுத்தால பின்னாடி பாருங்க, பட் நாட் இமிடியட்லி ஃபாலோட் பை எ லெட்டர். அப்ப அதுக்கு பின்னாடி லெட்டரா இருக்கக்கூடாது. அப்படின்னா அது என்னவா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிம்பிளா இருக்கலாம். அதனாலதான் நான் 2 ஆப்பர்ச்சுனிட்டி எழுதிருக்கேன். நம்பர் கான்சோனன்ட் நம்பரா இருக்கணும், இல்ல நம்பர் கான்சோனன்ட் சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல இப்ப எத்தனை இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். இப்ப பாருங்க, நான் டைம் கன்சியூம்காக நான் பாட்டே வச்சிருக்கிறேன். இப்போ நம்பர் இங்க இருக்கா, நம்பர் கிடைத்தால கான்சோனன்ட் இருக்கு, அடுத்தால நம்பர் இருக்கணும். நம்பர் இல்லை அப்படின்னா இன்னொன்னு என்ன இருக்கலாம், சிம்பிள் இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு 1. கிளியரா? அடுத்தால ரெண்டாவது பாருங்க, அடுத்த நம்பர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரி, இந்த நம்பருக்கு அடுத்தால என்ன இருக்கணும், கான்சோனன்ட் இருக்கணும். இருக்கு, இது கான்சோனன்ட்டா இல்ல, வவ்வல். ஸோ அப்போ இது வராது. ரைட்டுங்களா? அடுத்த நம்பர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. நம்பருக்கு அடுத்தால என்ன இருக்கு, கான்சோனன்ட். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தால நம்பர் இருக்கலாம். ஸோ அடுத்த ரெண்டாவது செட்டு ஓகே. கிளியரா? அடுத்தால பாருங்க, மூணாவது இங்கே நம்பர் இருக்கு இல்லைங்களா, நம்பருக்கு அடுத்தால நம்பர், இந்த ஆப்ஷனே இல்ல. சோ நம்பருக்கு அடுத்தால கான்சோனன்ட் இருக்கு, நம்பருக்கு அடுத்தால கான்சோனன்ட் இருக்கு, அதுக்கு அடுத்தால என்ன வரணும், நம்பர் அல்லது சிம்பிள் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு, வேற வவ்வல் இருக்கு, அப்ப கிடையாது. ரைட். அடுத்த நம்பர் பாருங்க, நம்பர் இருக்கணும், கான்சோனன்ட் இருக்கு, அதுக்கு அடுத்தால நம்பர் இருக்கு. சோ மூணாவது ஒரு செட் இருக்கு. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தால ஆறாவது பாருங்க, நம்பர் இருக்கணும், கான்சோனன்ட் இருக்குன்னு, அதுக்கு அடுத்தால என்ன இருக்கணும், நம்பர் அல்லது சிம்பிள் இருக்கணும். ஆனா அங்க என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு, அப்ப கிடையாது. அப்போ ஆக மொத்தம் இதுல 2, இதுல 1 இருக்கு, ஆக மொத்தம் 3 இருக்கு. ரைட்டுங்களா? சோ நம்ம ஆன்சர் என்ன, டிங்கிறது தான் ஆன்சர். நம்ம ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, 3 அப்படிங்கிறது எங்க கொடுத்திருக்காங்க, டில கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? கிளியர். அதுக்கு அடுத்தால இதே சீரீஸை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் சம் என்ன அப்படின்னா, which of the following is the third to the left to the 10th from the left hand in the above arrangements அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க எனக்கு தெரியும், இப்போ நம்ம எழுதும்போது இந்த சைடு ரைட், இந்த சைடு லெஃப்ட். ரைட்டுங்களா? சோ லெஃப்ட்ல இருந்து 10வது லெட்டரு, 10வது இதுல என்ன இருக்கோ அந்த 10வது இதுக்கு லெஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, 3வது லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ எப்பவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது இதான் லெஃப்ட் ஹேண்ட். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 10வது இடம் இது. இதுக்கு லெஃப்ட்ல 1 2 3, மூணாவது இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இ தான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஆனா இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இ தான் ஆன்சர். இதை ஷார்ட்கட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 10வது மறுபடியும் அந்த லெட்டருக்கு லெஃப்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இப்படி 2 இது வந்துச்சு அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிருக்கேன். அதாவது 10வது நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10வதுல இருந்து 3 கழிச்சிட்டோம்னா 7வது இடம். அப்ப டைரக்டாவே லெஃப்ட்ல இருந்து 7வது இடத்துக்கு போயிடலாம். 1 2 3 4 5 6 7 இ. அப்ப அங்க ஆன்சர் என்னது, ஏங்கிற ஆப்ஷன்ல ஈங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏங்கிறது கரெக்ட். புரியுதுங்களா? ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்த சம் பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, from the following 5 are like in a certain way based on their position in the above arrangements and so from a group which is the one that does not belong to the group அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னு கொடுத்து 2BA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னு கொடுத்து அதுல என்ன கொடுத்துருக்காங்க, JFH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்தால சி அப்படின்னு கொடுத்து 165 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி அப்படின்னு கொடுத்து அதுல TP percentage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால இ அப்படின்னு கொடுத்து HSU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்ப இதுல ஏதோ ஒரு அவங்களோட பொசிஷன்ல இதுல மீதி 4 ஒண்ணு போல இருக்கு, ஏதோ ஒண்ணு வந்து தவறுதலா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து
எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2VA 2 எங்க இருக்கு டக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் எழுதி போடுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா ஆக்சுவலா வந்து பென் பேப்பர் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்பீடு கூடும். அந்த 30 செகண்ட்ஸ்ல இதெல்லாம் முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 2VA கேக்குறீங்க. அப்ப 2 இங்க இருக்கு, V இங்க இருக்கு, A இங்க இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப இந்த 2க்கு V என்ன இருக்கு? +2ல இருக்கு. ரைட்டுங்களா? V +2ல இருக்கு. இந்த 2க்கு A எங்க இருக்கு? -2ல இருக்கு. அதாவது முதல் லெட்டர்ல எடுத்து ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் பொசிஷன் பாக்குறேன். ரைட்டுங்களா? அடுத்து J பாருங்க. J என்ன இருக்கு? அடுத்த லெட்டர் எங்க இருக்கு? J க்கு அடுத்தால F. அப்போ +2ல இருக்கு. Hங்கிறது எங்க இருக்கு? -2ல இருக்கு. கிளியர் ஆச்சா? ரைட். அந்த மாதிரி 165 அப்படினு இருக்கு. இப்போ 6 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 165 கரெக்ட்டா இருக்கா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் 1க்கு வந்து அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? 6ங்கிறது என்னல இருக்கு? +2ல இருக்கு. 5ங்கிறது என்ன இருக்கு? -2ல இருக்கு. ஓகேங்களா? ரைட். இங்க TP percentage T என்ன இருக்கு? P வந்து என்னல இருக்கு? +2ல இருக்கு. percentage என்ன இருக்கு? -2ல இருக்கு. இங்க பாருங்க, அந்த T ல இருந்து P எத்தனாவதுல இருக்கு? +3ல இருக்கு பாருங்க. T ல இருந்து 1 2 3 +3ல வருது. P T ல இருந்து P மூணாவது இடத்துல இருக்கு. percentage எங்க இருக்கு? மைனஸ்ல இருக்கு. இப்போ தெரிஞ்சிச்சு எல்லாமே +1 -2 +1 -2 +2 -2 +2 -2 போயிட்டு இருந்தது. இந்த ஒண்ணு மட்டும் எங்க போகுது? +3 -2. வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்க, HSU H என்ன? H5U ரைட்டுங்களா? H5U. அப்ப அந்த H ல இருந்து இது +2, U என்னவா இருக்கு? -2 ரைட்டுங்களா? சோ அப்போ இந்த 5ல எல்லாமே ஆப்ஷன் A B C E எல்லாமே +2 -2ல போயிருக்கு. இது மட்டும் +3 -2ல போயிருக்கு. அப்ப ஆட் வந்து என்னது? D தான் ஆட். அப்ப அதுல இல்லாத ஒண்ணு. அப்போ Dங்கிறது அதுல ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many such symbols are there in the above arrangement, each of which is immediately followed by a letter? அப்போ முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? symbol followed by a letter அப்படி கொடுத்துட்டாங்க. but not immediately preceded by a consonant அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்க கூடாதா? not consonant. consonant இல்லனா அப்ப என்னவா இருக்கலாம்? vowel-ஆ இருக்கலாம், vowel-ஆ இருக்கலாம், அல்லனா என்னவா இருக்கலாம்? நம்பரா இருக்கலாம், இல்லனா சிம்பலா இருக்கலாம். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? இந்த மூணு இதுல எதனால இருக்கலாம். இப்படி எத்தனை உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, முதல்ல நம்ம எப்பவுமே பாக்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? சிம்பிள்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் சிம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நான் சிம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். சிம்பிளுக்கு முன்னால என்ன இருக்கு? வவல் இருக்கணும், இல்ல. சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? நம்பர் இருக்கணும், இல்ல. சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும், இல்ல. அப்ப இதை விட்டுட்டேன். அடுத்த சிம்பிள் போயிட்டா, அடுத்த சிம்பிள் எங்க இருக்கு? சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வவல் இருக்கணும், இல்ல. சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும், இல்ல. சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும், இல்ல. ரைட். அடுத்தாப்ப இப்ப இங்க வருதேன். சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வவல் இருக்கு, இங்க இருக்கு. ரைட்டா? சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருக்கு, ஆனா சிம்பிளுக்கு அடுத்தால என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும், ஆனா இங்க நம்பர் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இப்ப அடுத்தது இங்க பாருங்க, சிம்பிள்ஸ் முன்னால வவல் இருக்கு, அதுக்கு அடுத்தால லெட்டர் இருக்கு. ஒரு பேர் கிடைச்சிச்சு. ரைட்டுங்களா? ரைட். அடுத்தால என்ன பார்க்கணும்? அடுத்த சிம்பிள் எங்க இருக்கு? அடுத்த சிம்பிள் இங்க இருக்கு. சிம்பிளுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? நம்பர் இருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கு. சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி வவல் இல்ல, வவல் இல்ல. அப்போ சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? நம்பர் இருக்கு, அதுக்கு அடுத்தால லெட்டர் இருக்கணும், ஆனா அங்க என்ன இல்ல? நம்பர் தான் இருக்கு. அப்போ அதுவும் இல்லை. ரைட்டுங்களா? அப்ப மொத்தத்துல என்ன எத்தனை தான் இருக்கு? ஒன்லி 1 அப்படின்னு இருக்கு. அப்ப ஆன்சர் அங்க என்ன கொடுத்திருக்கு? ஈங்கிற ஆப்ஷன்ல 1ங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஈங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? கிளியர்? அடுத்து பாருங்க, இங்க அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, which of the following is the 7th to the right to the above 14th from the right hand in the above arrangements அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து 14th இருக்கக்கூடிய நம்பரோ லெட்டரோ சிம்பிளோ அதுக்கு ரைட்ல மறுபடி 7வது பிளேஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே அங்க சொல்லி கொடுத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் அப்படின்னு வந்தா பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ரைட் ஹேண்ட் 14, அப்புறம் -7, மறுபடியும் ஒரு அந்த லெட்டருக்கு ரைட்ல 7ன்னு சொல்லிருக்காங்க. 14 - 7 என்ன வரும்? 7 தான் ஆன்சர் வரும். ஸோ ரைட் ஹேண்ட்ல இருந்து 7 என்னது? 1 2 3 4 5 6 7. 7வது இடத்துல என்ன இருக்கு? 5 அப்படிங்கிறது இருக்கு. அங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்கு? Bங்கிறது 5ன்னு கொடுத்திருக்கு. அப்போ Bங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பார்த்த இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாருமே இன்னும் பேங்க் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன்
நிறைய வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலில் டெய்லி ஒரு டாபிக் ஒரு சாப்டர் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பொண்ணான நேரத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லதே நடக்கும். ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி, பாய்.